welcome you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ to the worship and the Sunday service. May God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கட்டும். செய்தியை கேட்டு எல்லாம் பலனடையுங்கள். கர்த்தரை பின்பற்றி போவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து ஏசாயா 62 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தமிழில் முதல்ல வாசிப்போம், ஆங்கிலத்தில் 2வது வாசிப்போம். ஏசாயா 62 அதிகாரம் வசனம் 8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். Isaiah 62nd chapter 8 verse. The Lord has sworn by his right hand and by the arm of his strength, surely I will no more give your corn to be meat for your enemies, and the sons of the strangers shall not drink your wine, for the which you have labored. இந்த இடத்துல நல்ல வசனம், இந்த வசனத்தை கவனிங்க. தமிழில் இனின்னு போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் நோ மோர்னு போட்டிருக்குது. அப்போ இந்த அர்த்தம் என்னன்னா, இது நடந்திருக்குது, இனிமே தான் தடுக்க போகிறார் ஆண்டவர். முதல்ல நம்முடைய தானியத்தை சத்துருக்கள் தின்னுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அது நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்சூரன்ஸ் நான் கம்பெனிகளை தாக்கலை, எதையுமே பேசலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம இதை வாங்கிட்டு போயிடுவாங்க, ப்ரீமியம். ஆனால் அதை வச்சு நீங்கள் அனுபவிப்பீங்களா? இல்லை, எதுவுமே கிடையாது. கடைசியில் கிளைம் வரும்போது 1000 இது வச்சு தட்டிடுவாங்க. ஆனால் அவங்க காசு அவனுக்கு வேணும், அதுக்காக கேட்பாங்க. இதே மார்க்கெட்டிங் போடுற எல்லாத்துலேயுமே இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். இது வேறு மாதிரி டெக்னிக்காக அவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் லோன்ஸ், இது ஒரு நம்முடைய இன்கம் இன்னொருத்தருக்கு ஆகாரமாக போகுது. நீங்கள் இப்போ ஹவுசிங் லோன் எடுத்திங்கன்னா 30 வருஷம் கட்டிகிட்ருப்பேன், 30-35 வருஷம் கட்டிகிட்ருப்பீங்க, 40 வருஷம் கூட கட்டுவீங்க. ஆனால் 40 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 50 லட்சம் வீடை வந்து 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அப்போ உங்கள் வீடு எங்கே போகுது? யாருக்கு தின்றது? பேங்க்கை தின்றான். இதுதான் சொல்லுது. இது ஒரு விதமான கொள்ளை. நம்ம வச்சுட்டு கம்ப்ளீட்டாக நாம் அனுபவிக்க வேண்டும் நம்முடைய இது. அது கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ அதாவது இது வரைக்கும் இவங்க இந்த ஜனங்களுக்கு அப்படி தான் போயிருக்காங்க. அந்த காலத்தில் வேறு மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க, எவனாவது வந்து தூக்கிட்டு போயிடுவான். நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று செய்வோம், வயலில் வச்சுருப்பாங்க. வயலில் ஏதாவது வந்து மாடு வரும், அது மேய்ஞ்சிட்டு போயிடும். இல்லாட்டி ஏதாவது யானை வரும். இப்போ இந்த காலத்தில் அப்படி தான் வருது, எங்கே பார்த்தாலும் யானை வந்து பூந்துடுதுன்றாங்க. அதான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்துச்சு, இனி நம்ம மனம் மாறுவோம். இதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். கர்த்தர் நமது மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அப்படி இல்லைன்னா பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 143 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் 143 1வது வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதியும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது.
பூர்வ நாட்களை நினைக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. போதும் போதும் போதும். இது ஆங்கிலத்தில் வாசிப்போம். Psalms 143, verse 1 onwards. Hear my prayer, O Lord. Give ear to my supplication. In your faithfulness, answer me, and in your righteousness. And enter not into judgment with your servant. For in your sight shall no man living be justified. For the enemy has persecuted my soul. He has smitten my life down to the ground. He has made me to dwell in darkness, as those who have been long dead. Therefore is my spirit overwhelmed within me. My heart within me is desolate. I remember the days of old. I meditate on all your works. I muse on the work of your hands. I stretch forth my hands unto thee. My soul thirsts after you. Hear me speedily, O Lord. My spirit fails. Hide not your face from me, lest I be like unto them who go down into the pit. Cause me to hear your loving kindness in the morning, for in you do I trust. Cause me to know the way wherein I should walk, for I lift up my soul unto you. இந்த சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான வசனங்களை எடுத்து தியானிப்போம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே இங்கே ஒத்துக்கிறாங்க. ஆகவே தான் இங்கேயும் பார்க்குறோம், ஒருத்தரும் நீதிமான் கிடையாது. நாம் நீதிமானாக்கப்படுறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டும். இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் நீதிமானாக்கப்படுறோம். நம்ம சொந்த செய்கைகள் இந்த மாதிரி பண்ணுறது, நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நீதிமான் ஆகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நீதி எங்கேருந்து வருது? இயேசு கிறிஸ்துவிலேருந்து வருது. அதான் போட்டிருக்கு, ஜீவனுள்ள ஒருவனும், யார் இருந்தாலும் சரி, பழைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களும் சரி, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, யாரும் கிளைம் பண்ண முடியாது தாங்க பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவர் எங்கேயும் இருக்கிற அவர் ஸ்டாண்டர்டு எங்கேயும் இருக்குது. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்ல. இதை நம்ம ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் நடக்கிறேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறேன், இந்த மாதிரி தாட்ஸே நம்மளுக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கோம். அவர் சொல்லுவார், நீ பேசுன்னுவார், நம்ம பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம். இதை போய் சொல்லுன்னுவார் ஒரு காரியத்தை, அதுவும் பெரிய பாவம் தான், கீழ்ப்படியாமல். அப்போ நீதிமான் அல்லது ஜீவனுள்ள ஒருவனும், மூச்சில் காத்திருக்கிற உடம்புல ஜீவனுள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தரும் கூட நீதிமான் இல்லை. அல்லாததுனால அவருடைய ஸ்டாண்டர்டில், காட் ஸ்டாண்டர்டு ரொம்ப வெரி வெரி ஹை. ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் இருக்கணும். அல்லாததுனால அடியே நியாயத்திற்கப்புறம் ஏன்னா அது சின்னலாம் அவர் இன்றைக்கி நான் ஒரு ஆளர் பேசியிருந்தேன் வெளிநாட்டில், ஏன் ஆண்டவர் ரொம்ப லேட்டாக பதில் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஆண்டவர் அவருக்கு டைமில் நேரத்தில் கொடுத்துடுவார், சரியாக கொடுத்துடுவார். சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், ஜீவனுள்ள ஒருவனும் நீதிமான் அல்லாததை விட நம்ம நியாயந்திருக்க கர்த்தர் வந்தாருன்னா மாட்டிக்குவோம். அதனால் ரொம்ப ஞானமாக நடக்கணும். ஏன்னா பிசாசோட தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதது வகையில் போட்டிருக்கு. ஏதாவது ஒரு போட்டு நம்மளை தப்பு செய்ய வச்சுருவோம். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இங்கே போட்டிருக்க 2வது இன்னொன்று இப்போ பார்த்துருக்கு, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்டு. அப்படின்னா கைகளை விரிக்கிறேன், ஐ சரண்டர் மை செல்ஃப் டு தி லார்ட். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கைகளை உயர்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது, போக்கு கிடையாது, நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னோம். வறண்ட நிலத்தை போல, ஒரு வறண்ட நிலம் வறண்டு போச்சு, அது மேலே தண்ணி ஊற்றினா அது என்ன பண்ணும், அப்படியே குடிச்சிடும் எல்லாத்தையும். அவ்வளோ மாதிரி வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்குது. நம்ம ஆண்டவர் மேலே எப்போவுமே தாகமாக இருக்கணும். தாகமாக இருக்கும்போது அவர் நம்ம கைகளை விரித்து, ஆண்டவரே என்னிடத்தில் வாங்க, எனக்கு என்னை வழி நடத்துங்க, என்னோடய இருங்க, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும், நீர் பரிசுத்தவானாக இருக்கிறீர், ஆகவே அந்த மாதிரி பரிசுத்தம் எனக்கு வேணும். நம்ம மனுஷர் சொல்கிற பரிசுத்தமெல்லாம் வேணாம், வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டால் பரிசுத்தமாகிடும், அதெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு தூசி படுத்துச்சு, இல்லாட்டி வேறு எது கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தம் போயிடுதா? இல்லை, அப்படிலாம் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன எப்படி இருக்கிறோம், தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் வேணும். ஸோ இந்த இடத்துல என்ன, என் ஆத்மா மேலே தாகமாக இருக்குது, ஏன் எனக்கு வேணும், நீர் வேணும், நீர் இல்லைன்னா நான் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சத்துரு எனக்கு நாசம் பண்ண பார்த்துருக்குறான். அதான் வச்சிருக்கு, சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி, பிராணனை அதாவது லைஃப்பை கொண்டு தரையோடு நசுக்கி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேரோட நிலைமை தான், எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, ஒன்றும் இன்ச்ச நகராது, ஏன்னா இங்கே போட்டு அமுக்கிட்டு இருப்பான். தரையில் நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னால் ரொம்ப நாளாக செத்து போன மாதிரி இருக்க பண்ணிட்டான். நம்மளால் உயிரோடு இருக்கிற போது தான் நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும். செத்து போயிட்ட பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. செத்து போன மனுஷன் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி அதுலேயும் போய் சொல்கிறாங்க, செத்து போன வந்து பேயாக சுற்றுறான்னு சொல்லிட்டு. நான் இந்த பேய் ஓட்டுற பிஸ்னஸ்லேயே நான் இருக்கிறேன், நான் அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. ஆவி மனுஷன் விட்டு பிரிஞ்ச உடனே போயிடும். நீங்கள் கேண்டில் வைக்கிறனாலையோ இல்லாட்டி ஏதாவது மற்ற காரியம் வைக்கிறனாலையோ அந்த ஆவி வந்து சுற்றிட்டுருக்காது. அது மாதிரி கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது பண்ணுறதெல்லாம் இந்த லோக்கல் இது ஏரியா இந்த பிசாசுங்க தான், அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற பிசாசுங்க நம்மளோட வாழ்க்கையை நல்லா கவனித்து பார்த்துட்ருக்கோங்க. அது நல்லா தெரியும். அவன் வந்து எவனாவது தூக்கி விட்டு அவனை தூக்கு மாட்ட வச்சிடும். தூக்கு மாட்டி அவன் செத்து போயிடுவான். அப்புறம் நான் செத்து போயிட்டேன் இப்படி வந்து கதை விடும். தயவுசெய்து இதெல்லாம் நம்பிடாதீங்க, இதெல்லாம் மாயை, பொய். இதை வந்து கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், தயவுசெய்து ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடுது உடனே. அதிகம் தற்கொலை பண்ணால் நிச்சயமாகவே அது பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். கொலை செய்யாதிருப்பாய்கள்னு கர்த்தர் சொல்கிறார். தற்கொலை பண்ணால் அது பாவம், அது நிச்சயமாக அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க வந்து அது எங்கே போகும்னு. நீங்கள் சொல்லும் போதே பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வெகு காலத்துக்கு முன்னால் மருத்துவரில் போல் அமுக்கி வச்சுட்டான் சத்துரு. ஆகவே என் தேவனே நீர் இடைப்படும், நீர் இடைப்பட்டால் தான் நான் இது பண்ணுவேன். அடுத்தது என்ன பண்ணுங்க பாருங்கண்ணா, இந்த இடத்துல பாருங்கள், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணுங்க. காலையிலேருந்து வேணுங்க கிருபை. காலையில் கிருபை வராமல் சாயந்தரம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த நாளே வேஸ்ட்டு. காலையிலே கிருபை வேணும், கிருபையை கேட்க பண்ணும். இந்த இடத்துல கிருபையை நாங்கள் பேசுகிறோம், கிருபை தேவனுடைய கிருபை பேசுகிறோம், அது என் காதில் போயிட்டு உள்ளே ரெக்கார்டாகி உள்ளே போயிடணும். உண்மையை நம்பியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது டூ மச் டிபெண்டன்சி ஆன் காட், இதுதான் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த காரியம் எப்படி நான் செய்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். லார்ட் டீச் மீ த வே விச் ஐ ஷுட் கோ. கர்த்தாவே நான் என்ன படிக்கணும், வாலிப பசங்க கேட்கலாம், நான் என்னத்தை எனக்கு வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு அனாதி தீர்மானத்தின் பேரில் வச்சிருக்கிறேன், நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு அனாதி தீர்மானத்தின் பேரில் வச்சிருக்கிறேன், யாரோட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ அனாதி தீர்மானத்தின் பேர் வச்சுருக்கிறேன், அதை காட்டுங்க. இந்த மாதிரி கேட்கலன்னா வாழ்க்கை நரகமாக போய்டும், பிரச்சனைகள் தான் வரும், அடிக்கடி பிரச்சனைகள் வரும். இப்போ பாருங்கள், இங்கே இடத்துல போட்டிருக்கு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் ஆத்மா இவ்வளோ நாள் கீழே இருந்துச்சு, என் இஷ்டப்படி செய்தது, என் ஆத்மா இப்போ வந்து உங்ககிட்ட கொடுத்துக்கிறேன், நீர் நடத்துக்குங்க. இவருங்க கேட்டாங்க, இந்த 3 பேர்கள், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க 3 பேரும்
ஒரு வார்த்தையை சொன்னாங்க, விசுவாச வார்த்தை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உமது கைக்கு தப்புவார் ராஜாவே, அப்படி தப்புவிக்க போனாலும் சரி, நான் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டேன்ட்டான். நான் ரெடி, அக்கனிக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போ அந்த மாதிரி பண்ண உடனே அந்த இடத்துல the fourth man comes. Fourth man is Jesus Christ. உடனே வந்து இறங்கிட்டார். அவரை அட்ராக்ட் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கணும். ஒரே வார்த்தை, உங்கள் விசுவாசம் உங்களை நம்ம தாழ்த்தி நம்ம விசுவாசத்தை உயர்த்தி அவரை கெட்டிமாக பிடிச்சிக்கணும். எனக்கு வேறு வழி கிடையாது. நிறைய பாட்டுகள் உண்டு. அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு ஒன்று, கிருபையாய் என்னை கண் பாருமேன் இயேசுவே, கீதம் அன்றாட்டையே கேளுமேன் இயேசுவே, கெஞ்சுகிறேன் கஞ்சித்தால் தஞ்சமேன்னு போட்டு அவர்கிட்ட தான் போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் விக்கெட்னஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு தெரில, நமது பிள்ளைங்களுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியாது, நம்ம சந்ததிகள் எப்படி வரும் தெரியாது. அதுக்கு நம்ம தேவை நம்ம கெட்டிமாக ஆண்டவர். ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னுடைய வழியை தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான், அதனால தான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு. சீக்ரெட்ஸ், காட்ஸ் சீக்ரெட்ஸ் அங்கே செய்ய போகிறாரு. நான் சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லாமல் செய்ய மாட்டார். தங்கள் தீர்க்கதரிசிகிட்டையோ தங்கள் மனுஷர்கிட்ட சொல்லாமல் அவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அதுக்கு சொல்கிறாரு, இங்கே யார்கிட்ட சூஸ் பண்ணி இவரை சூஸ் பண்ணுறாரு? ஆபிரகாமை சூஸ் பண்ணி சொல்கிறாரு, நான் அழிக்க போகிறேன்ப்பா, அவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறேன். அப்போ ஆபிரகாம் பேசுகிறாரு, நான் 50 நீதிமான்கள் இருந்தாலும் 40, 30, 20, 10 நீதிமான் கேட்குறான், போராடுறான் கர்த்தர்கிட்ட. இந்த காரியத்தை கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம இன்றைக்கி மக்களுக்கு ஆத்மாக்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். ஒன்று கர்த்தர் விரும்புகிற காரியம் அது ஒன்று. உம்மிடத்திற்கு என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், இது இந்த சங்கீதத்தில் பார்ப்போம். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். கர்த்தர் தான் தப்பிக்க முடியும். நம்ம போகிறோம்ல போகிறோம், நம்மளை ஏமாத்துறதுக்கு 4 பேர் வச்சுருப்பான் பேய். அதனால் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். யாராவது ஒருத்தர் இல்லை எழுப்பி நம்மளுக்கு விரோதமாக கொண்டாடுவான். உண்மை புகலிடமாக கொள்கிறேன், நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன், எனக்கு வழி கிடையாது அப்படின்னு சரண்டர் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம் 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்றைக்கி தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு அது கர்த்தருக்கு பிரியம்னு நம்ம நினச்சிக்குவோம். இது ஒரு கிரேட் டிசப்ஷன் பை த ஈவில் ஒன். நம்மளை அழகாக மிஸ்கைட் பண்ணி விட்ருவான். இப்போ ஏவாள் பாட்டி இருந்தாங்க, அவங்கள என்ன பண்ணான்? ஒரு ஐடியா கொடுத்தான், சின்ன ஐடியா தான் கொடுத்து மாற்றி விட்டான், டைரக்ஷனை மாற்றி விட்டான், மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த காரியத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆகவே நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, நீர் என்ன செய்யணும்னு நான் என்ன செய்யணும்னு நீர் விரும்புகிறீர்? உமது பிரியமான வழி எனக்கு சொல்லித்தாங்க. நீரே என் தேவன். பாருங்க, இங்கே திருப்பியும் சொல்கிறாரு, நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி, இங்கே பரிசுத்த ஆவியனை அவரை இன்க்ளூட் பண்ணுறான். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராங்க. அங்கே அந்த பட்சம் ஏசாயா இல்லைல்ல, கர்த்தர் இது மாதிரி இருந்தால் கர்த்தர் என்ன சொல்வார்? உண்மையில மன மகிழ்ச்சியாக இருப்பார், பிரியமாக இருப்பார். தேவஜோதியமாக ஜாக்கிரதையாக கேளுங்க. இப்போ இன்னொரு சங்கீதத்தை கூட பார்ப்போம். 1ஆம் சங்கீதத்தை எடுத்துக்குவோம். இங்கே 2 பேரோட லைஃப்பை கம்பேர் பண்ணி போட்டு இருக்குது. துன்மார்க்கர், நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாழ்க்கையை முதல் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கு. 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்துலேருந்து வாசிப்போம், தமிழில் இங்கிலீஷ். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும்
பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ அழியும். Psalm 1st chapter, 1st verse onwards. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the way, nor sits in the seat of scornful. But his delight is in the law of the Lord, and in his law does he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that brings forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he does shall prosper. The ungodly are not so, but are like the chaff which the wind drives away. Therefore, the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly person perish. இந்த சங்கீத புஸ்தகத்தில் பாருங்கள், முதலாவது சங்கீதமே இப்படி தான் வருது. இதை சிறிது விளக்குவோம், இது முழுவதுமாக விளக்க முடியாது நேரம் இல்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே. இப்போ நம்மளுக்கு நிறைய உலகத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சுற்றுவாங்க, அவனுக்கு ஆலோசனை வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளை நல்ல வழியில் நேரே நடத்தி கொண்டு அவன் போனான்னா நல்ல சரியான அர்த்தம். இங்கே பாப்பா ஒரு பெக் அடிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் துன்மார்க்கனா நல்லனா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டு நல்லது தான் செய்வான். இன்றைக்கி இந்த காலத்தில் எடுக்கிற படங்கள் கூட தாய் தகப்பனை கேவலமாக நடத்துகிற படங்கள் மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் அதெல்லாம் வெறுக்கிறாரு. நம்மளுக்கு தெரியணும் இது நல்லது, இது கெட்டது. துன்மார்க்கருடைய வழியில் நம்ம நடக்கிறோம். அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையின் வழி நடக்காமல், அதாவது துன்மார்க்கரும் பிசாசும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் போய் உட்காராத. பாவிகளை நீங்கள் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாலும் போவாத. இல்லாமல் பரியாசக்காரர், மூணாவது கேலி பண்ணுறவங்க, அவங்க வந்து அவங்களோட உட்காரும் இடத்துல உட்காராமல் இரு. 3 கண்டிஷன்ஸ். 4வது கண்டிஷன் செய்யாதன்னு சொல்லி 3 கண்டிஷன்ஸ், செய்யின்னு சொல்லிட்டு மிச்ச கண்டிஷன்ஸ் என்னென்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, இந்த புஸ்தகத்து மேலே, வேத புஸ்தகத்து மேலே பிரியமாக இருந்து, இரவும் பகலும், ராத்திரியும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தான் கர்த்தர் சொல்கிறார், பாக்கியவான்களாக இருக்கணும். இவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ அவன் எப்படி இருப்பானா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, சீசன் எல்லாமே கரெக்டாக வேலை செய்துட்ருக்கோம். நோ பிளாக்கேஜ், நோ ரோட் பிளாக்ஸ். வழியை தடுக்கிறதுக்கு யாரும் வர முடியாது, தன்னால் போயிட்டுருக்கோம். பஞ்ச காலத்திலும் அவன் தனியாக தான் போயிட்டுருப்பான். ஏன்னா நம்மளுக்கு அவன் பஞ்ச காலமே கிடையாது. ஏனென்றால் அவன் வெற்றிகரமாக ஜீவிச்சிட்ருப்பான். ஸோ தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. நம்ம இப்போ நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு வாய்க்கணும்னு சொன்னால், இதில் இப்படி வாங்க, லைனுக்கு வாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்க. உண்மையாகவே ஒரு தியானம் பண்ணுற மனுஷன் வந்து தியானித்து கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் பாட்டிக்கு போக மாட்டான். இந்த பாட்டியெல்லாம் சொல்கிறாங்களே, மனுஷர்கள் வைக்கிறாங்களே, அதெல்லாம் கலந்துக்க மாட்டான். எந்த இதுலேயும் கலந்துக்க மாட்டான். அவன் நேர் வழியில் தான் போயிட்டுருப்பான். அவனுக்கு அந்த இடத்துல இருக்காது. இப்போ நான் நிறைய இடத்துல, சில இடத்துல கல்யாணங்களுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே என்கிட்ட வந்தோடனே அவங்க எல்லாம் ஒரு மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியணும், இப்போ இரவும் பகலும் நம்ம என்ன பண்ணோம், இந்த வழியில் நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வழி நம்ம வழியாக நிற்காமல் போனோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கணும். அப்போ தான் தப்பிக்க முடியும். வேத புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? அது தியானமாக வச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. இந்த காரியம் எதனால் வந்தது?
கர்த்தர் இதில் இன்வால்வ் ஆனாரா? கர்த்தருடைய நாமம் இதனால் மகிமைப்பட்டதா? இந்த காரியங்களை யோசனை பண்ண வேணும். இந்த மாதிரி இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டால் அது கர்த்தத்தில் வந்தது நம்ம செய்கிறது. அதை தவிர்த்து மிச்சம் வேறு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலைன்னா கர்த்தர்லேருந்து வரலன்னு அர்த்தம். கர்த்தர் எப்பவுமே தம் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு நம்ம மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பதன் மூலம் அவர் நாமம் மகிமைப்படுத்திக்குவார். அவன் வந்து இலையுதிராதிர மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. அவன் காற்று ஊதுனா பறந்து போயிடும். நல்லா தான் இருப்பானுங்க, திடீர்னு பார்த்தா ஆள் காணாமல் போயிடுவானுங்க. ஏன்னா காற்று வேகமாச்சுன்னா போயிடுவானுங்க. பதரை போல இருப்பானுங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. இது நீதிமான்களின் சபைன்னு ஒன்று இருக்குது. அதில் பாவிகள் வந்து நிலைநிற்பதில்லை. கர்த்தர் கேரண்டி பண்ணுறார். அதை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீதிமான்கள் அவர் சொல்கிற வழியில் தான் நடப்பான். அவர் என்னத்தை நியமித்திருக்கிறாரோ அதில் தான் பண்ண போகிறான். துன்மார்க்கரின் வழியோ அடியும் போட்டிருக்குது. இப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் போய் தியானித்து படிங்க. இந்த இதில் பாருங்கள், இந்த 143ஆம் சங்கீதத்துக்கு திருப்பி வருவோம். அந்த இடத்துல போட்டிருக்கோம் 143. உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதித்தரலும். இன்றைக்கி எல்லா மனுஷருக்கும் தேவையானது கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஏன் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளணும்? அவர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் படைத்தவர், ராஜா. வானத்தையும் பூமி படைத்த ராஜா கிட்ட போவோம். என்னையும் அவர் உருவாக்கினார், அது அவர்கிட்ட தான் போவோம். மேனுஃபேக்சரர், கோ டு த மேனுஃபேக்சரர். ஒரு கார் ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த கார் ரிப்பேர் ஆன கார் எடுத்துக்கொண்டு போய் நேராக கொண்டு போய் மேனுஃபேக்சர்கிட்ட தான் கொடுக்குறோம். அவங்களால தான் செய்ய முடியும். அது அதில் கேரண்டி வாரண்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோன்னே ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்மளையும் நம்ம சரீரத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் உருவாக்கினவர் கர்த்தர். ஒரு சரீரத்தை நம்மளுக்கு என்று கொடுத்து அதுக்குள்ளே ஆத்மாவை வைத்து ஆவியை உருவாக்கின தேவன் அவர்கிட்டலாம் போகணும். நம்ம அவர் தான் மேனுஃபேக்சரர். அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், என்னை வழி காண்பீங்க, எங்களை நடத்தி காமிங்க, நீங்களே எனக்கு ஐடியா கொடுங்க, தேவ ஆலோசனை எனக்கு வேண்டும். இந்த மாதிரி கேட்கும்போது கர்த்தர் பிரியமாகிறார். என் பிள்ளை என்னை கேட்டு செய்து எல்லாத்தையும் செய்துன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்க்குறோம். இப்போ 62 ஏசாயா 62 வரும். அப்பொழுது தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். என் பிள்ளை வருது, யாரும் தொட முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தரை தாண்டி யாராவது உங்களை தொற்ற முடியும்ன்ட்டு? யாரும் தொட முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடக்க போகுது. இதை விசுவாசத்தோடு நீங்கள் பின்பற்றிங்கன்னா போதும். அப்படி நடக்கும்போது என்ன செய்வார்? இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அதை விலக்கி போட்டுருவார். சத்துரு தின்றதை விலக்கி போட்டுருவார். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? கண்டபடி எல்லாரும் வருவான், இவன் நம்மளை ஏமாற்றிட்டான். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறத கேட்குறேன், இவன் நான் நம்பினேன் ஏமாற்றிட்டான். ஏன் நம்புறீங்க? நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு ஆள், ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் முதலே வான் பண்ணுவார், இந்த ஆள்கிட்ட ஜாக்கிரதையாரு, இல்லாட்டி இப்படி பண்ணு, இந்த ஆலோசனையின்படி நடன்னு சொல்லிட்டு. இப்போ நீ நான் ஆகாரமாக கூட உன் பிரயாசத்தை, நீ பிரயாசப்பட்டு நீ நடுற திராட்சை செடிங்களை நட்டு வைக்கிற அந்நிய புத்திர அதை சாப்பிட மாட்டான். இப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிஸ் கொடுத்து அவரையே நம்ம உள்ளே வச்சு அவர் வேதத்தில் தியானமாக இருந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பிரியமானதே செய்ய எனக்கு போதி தரலும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது, கர்த்தர் சொல்லி அதன்படி நடக்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். அவருக்கு பிரியமானது மட்டும் செய்ய வைப்பார். பூமியில் நாம் இருக்கிற நாள் வரைக்கும் வெற்றிகரமாக ஜீவித்து நாம் கடந்து செல்லலாம். ஆகவே தேவஜனமே நன்றாக கவனிங்கள், வேத வசனத்தை வாசிங்க. அவைகள் உண்மையானது, சத்தியமானது, அவைகள்படி தான் அந்த எல்லாமே ஓடிட்டுருக்குது. சும்மா அன்ஈஸி திங்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உலகத்தாரில். அதனால் அதை அப்படி செய்யாதீங்க. வேத வசனத்தை வாசிங்க,
கர்த்தர் உங்களுக்கு நடத்துகிற வழியில் நடங்க. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கஷ்டமே வேணாம் நம்மளுக்கு. ஆண்டவரே உங்களுக்கு செம்மையான வழியில் நான் நடத்திடலாம், உங்கள் ஆவியின் செம்மையான வழியில் நடத்துவாராக. அவர்கிட்ட போயிடுங்க. டெய்லி பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு காரியத்தை சேர்த்துனா, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், இந்த செய்கிறோம், இது ரைட்டாக தப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இவன் கூட சொல்லித்தரேன். ஆண்டவரை நம்பி நம்ம போகும்போது பெண்கள் ஸ்திரீகள் வந்து சமையல் வேலையை கூட ஃபாஸ்ட்டாக முடிச்சுருப்பீங்க. யூ கேன் சேவ் டைம் இன் தட் திங். அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறத நீங்கள் 2 மணி நேரத்தில் செய்துடுவீங்க. பேலன்ஸ் டைமெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஞானத்தை கொடுப்பார். விசேஷத்தை ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்துடுவீங்க. ஒரு உலகத்தின் மனுஷனுக்கு அது நேரம் ஆகும். இப்படி தான் போட்டு கொடுத்துருப்பாங்க சார்ட், இவ்வளோ 8 மணி நேரத்தில் நீ செய்யின்னு சொல்லிட்டு. இல்லை, அது உங்களால் 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நான் வேலை செய்யும்போது அதை பார்த்துருக்கேன். நான் எல்லாரோட ஃபாஸ்ட்டாக செய்துட்டு உட்காந்துருவேன். என்கிட்ட அந்த சமயத்தில் அவ்வளோ விசுவாசம்லாம் கிடையாது. சும்மா நம்புவேன் நான். அப்போ எனக்கு பாடமான வசனம் இது 143ஆம் சங்கீதம். இதுதான் எனக்கு பாடமாக இருந்துச்சு. நான் when I started my career in the year 1981, ஒன்றும் தெரியாது. வாழ்க்கையில் புது அனுபவங்கள். தனியாக எனக்கு யாரும் கிடையாது. நான் தனியாக இருப்பேன். இருக்கிற சமயத்தில் என் வாழ்க்கை, என்னுடைய வேலைகள் செய்யும்போது இப்போ வந்து கர்த்தர் என்னோட கூட இருந்தார். அப்போ எனக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார், எப்படி வாழ்கிறது. அப்போ காட்ஸ் ஃபேவர் லேண்டட் ஆன் மீ. தேவனுடைய ஃபேவர்னு சொன்னால் இது அவருடைய எல்லா தன்மைகளும் நமக்கு என்கிட்ட வந்துச்சு. நான் வெற்றிகரமாக ஜீவித்தேன். இப்போ நான் சொல்கிறேன், காட் சேவ்டு மெனி திங்ஸ் ஃப்ரம் மீ. கரெக்டாக எனக்கு செய்து கொடுத்து வழி நடத்தினார். அது பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானது எதோ அதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கம் அண்ட் ஓவர்டேக் யூ. சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டார். எதுலேயுமே நம்ம ஞானமாக யோசனை பண்ணுவோம். நமக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பார். பிளண்டி. காட் கிவ் அஸ் பிளண்டி. ஒருபோதும் அவர் குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டார், நிறையா கொடுப்பார். இல்லாட்டி அவருக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரொவிஷன் வாங்குறீங்க, அரிசி, காய்கறி. ஆக பிரியமானவர்களே, இந்த வசனங்களை கவனிங்க. கர்த்தருக்கு உங்கள் வழியில் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்புடுங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இன்னொன்று தவறாக நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ரொம்ப பிஸியான ஆள், அவர்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு நம்ம அவரை வேற தொந்தரப்படுத்துகிறோம். இல்லை, அவருக்கு இந்த வேலை தான். அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்ருப்பாரு. நம்ம எங்கே போக்கையும் வரத்தையும் அவர் பார்த்துட்ருப்பாரு. அங்கே கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் என்னை நடத்தி கொடுங்க, நான் வெற்றிகரமாக ஜீவிப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதை பற்றி நம்ம வாசிப்போம். அன்றைக்கி வாசிதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19 ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19 20 வரைக்கும். அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். Genesis 14th chapter, 19th and 20th verse. And he blessed him and said, Blessed be Abram of the Most High God, possessor of heaven and earth. And blessed be the Most High God, who has delivered your enemies into your hand. And he gave him tithes of all. இந்த இடத்துல ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம்.
இதில் வந்து அங்கே என்ன போட்டிருக்குதுன்னு கேட்டால், உன் சத்துருக்களை உன் கையில் கொடுத்த. மெயினாக அதை வாசிக்க வேண்டியதுதான். நம்முடைய சத்துருக்கள் நம்ம கையில் தோற்று போகணும், நம்ம தான் வின் பண்ணணும். இது கர்த்தர் செய்வார். அப்படி சத்துருக்கள் தோக்கடிச்சிட்டு ஆபிரகாம் வெகுதியாக கொள்ளையடித்து விழுந்தார். அதிகமாக கொள்ளையடித்து பயங்கரமாக வெற்றியாக வருகிறார். அப்போ 2 ராஜாக்கள் அவர் முன்னால் வராங்க. ஒன்று மெல்கிசேதேக்கு, இன்னொன்று சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா கேட்குறான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஜனங்களை விட்டுடுன்றான். ஆபிரகாம் அவனை கேட்கவே இல்லை. ஏன்னா அது வேறு மாதிரி வர இது. அதனால் ஆபிரகாம் கேட்டுக்கல. ஆனால் மெல்கிசேதேக்கு அவருடைய வார்த்தையை கேட்டார். மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் சராசரத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். சொல்லி ஆபிரகாம் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாகும். எல்லாவற்றிலும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா மெயின் திங். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் விவரிக்கிறேன். இதில் என்னென்னு, யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இப்போ இங்கே ஆங்கிலத்தில் Joshua 6:18 and 19. And you in any wise keep yourself from the accursed thing, lest you make yourselves accursed. And you take of the accursed thing and make the camp of Israel a curse and trouble it. But all the silver and gold and vessels of brass and iron are consecrated unto the Lord. They shall come into the treasury of the Lord. சரி, இப்போ இங்கே இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணி பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊராக பிடிச்சிட்டு வராங்க. கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஒவ்வொரு தேசத்தை அடைய போகிறார்கள். அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர்றது என்னென்னா எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தை சொல்லிட்டாரு கர்த்தர், நீ எதிரையும் கை வைக்காத. ஃபஸ்ட்டு வருது இது சொல்கிறேன், நான் விளக்கி சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வர காரியத்தை எடுத்து நீ கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்த்துரு. ஏன்னா அது சாபமானது. இப்படி என்ன அர்த்தம்னா, ஏதாவது பூமி சபிக்கப்பட்ட பூமி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுலேருந்து வேலை செய்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அது கர்ஸ்ட் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு கர்ஸ்டாக இருக்கிறத ஆசீர்வாதமாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட அதை கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு வரது ஆண்டவர் கொடுத்துருங்க, அவர் அதை ஆசீர்வதிப்பார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்ப்பாங்க. இல்லை, நாட் ஒன்லி இங்கே எடுக்கிற நீங்கள் இதை நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் உங்களை ஒன்றே சபிச்சுக்கல, எல்லாரையும் சேர்த்து சபிக்கிறீங்க. குடும்பமும் சேர்த்து சபிக்கப்படும், எல்லாரும் சேர்த்து. அதான் போட்டிருக்கு இடத்துல. இங்கே போட்டிருக்கோம், இந்த சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக்கொள்கிறதுனால் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி, இஸ்ரவேல் டோட்டல் பாளையத்தையும் சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்திற்கு மாத்திரம் சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கை. எப்பவுமே ஏர்த்துலேருந்து வர்றது ஃபஸ்ட்டு காரியம். ஏர்த் இஸ் அ கர்ஸ்ட். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னு ஆதாம் சொல்லிட்டு. இப்போ அந்த சபிக்கப்பட்ட பூமி வந்து எடுக்கிறது. அதை ஃபஸ்ட்டை கொண்டு போய் கத்தர் கொடுத்துருங்க. கத்தர் கொடுத்தா பேலன்ஸ் அத்தனையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் கத்தருக்கு தேவையா?
இல்லை தேவை கிடையாது. கர்த்தர் நம்மளோட இன்டென்ஷனை பார்க்குறாரு, என்ன ஆட்டிடியூடுன்னு பார்க்குறாரு. ஏன்னா காட் அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தாரு, இயேசுவே கொடுத்தாரு நமக்காக. அவருடைய பெஸ்ட் அதுதான். நமக்கு இருக்கிற சின்னதை கொடுக்கலாம். கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை வெகுவாக ஆசீர்வதிப்பார். இங்கே என்ன பண்ணாங்க இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள், சொல்லி வார்னிங் கொடுத்த பிறகும் அதில் ஒரு ஆகான்னு ஒருத்தன் இருந்தான், அவன் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான். அதனால் அடுத்த வாரில் தோத்தே போயிட்டாங்க. ஒன்று தப்பு செய்யாத ஜாஷ்வாவுக்கு சேர்ந்து அடி வாங்கினார். ஏன் கீழ்படியில்? இந்த மாதிரி நமக்கு கூட நம்ம ஒரு காரியத்தை மறைச்சி வச்சு கர்த்தருக்கு செய்யும்போது, ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளுக்கு அவருக்கு எதையுமே மறைக்க முடியாது. அப்போ கொடுக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார். பாருங்க, அனனியா சப்பீரா கதை கூட அது மாதிரி தான். ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவங்க சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் இவ்வளோதான் வச்சுட்டோம், நாங்கள் பேலன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சன்னிதியில் சொல்லலை. அவங்க சொல்லலாததுனால அடி வாங்கினாங்க. இப்போ தேவன் ஜனமே கவனிங்க, ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தசமாக கொடுத்தான், முதல்ல கொடுத்தான். அது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், வெற்றிகரமாக கொடுப்போம், வெற்றிகரமாக ஜீவிக்கும். எனக்கு தெரிஞ்சு கர்த்தருக்கு கொடுத்து யாரும் குறைஞ்சி போனதில்லை. இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற மல்டி பில்லியனர்ஸ் எல்லாருமே டைட்ஸ் போடலாம் கொடுப்பாங்க. இது வந்தது யூதர்கள் இது வரைக்கும் இன்னும் டைட்ஸ் கொடுத்து தான் இருக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய ஜனமே கவனமாக கேளுங்க, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுத்துருங்க, நமக்கு உரியதை நம்ம எடுத்துக்குவோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேரம் வந்திருக்கோம். இதே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். 18வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. Genesis 14th chapter 18th verse. And Melchizedek, the king of Salem, brought forth bread and wine, and he was the priest of the Most High God, and he blessed him. சரி, இப்போ இதை பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த, வானத்தையும் பூமியும் உடையவராகிய எல்லாத்தையும் உடையவராக இருக்கிறேன். நம்ம இங்கே வானத்தின் பூமியும் உடையவராக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம், அதனால் வானத்தின் பூமின்னு போட்டிருக்கு. அவர் இன்னும் எத்தனை இதெல்லாம் படிச்சிருக்காரு, எத்தனை கேலக்சிஸை படிச்சிருக்காரு. கணக்கு போட்டிருக்காங்க. 500 600 கேலக்சிஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவோ இதில் எதுக்கு அதெல்லாம் படித்து வச்சுருக்காரு. அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. அது அவரால் முடியும், அவர் மட்டும்தான். இப்போ அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரன் மனுஷனை படிச்சுட்டு அவங்ககிட்ட மட்டும் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு ஆண்டவர். இப்போ அவர் ஆசாரனாக இருந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டாரு. இது நல்லா கவனிங்க. இது இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, இயேசு கிறிஸ்து காலத்தில் தான் இது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தோடு ஒப்பிட்டு அதை கொடுத்தாரு. அந்த காரியத்தை முதல்ல தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். முதல் அழைக்கப்பட்ட மனிதனாகிய இருந்த ஆபிரகாமுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டு அவரால் வழிநடத்தப்பட்ட மனிதனுக்கு அப்பே சொல்லிட்டார். கவனன்ட் உள்ள தேவனோடு உடன்படிக்கை வைத்த ஆபிரகாமுக்கு அப்பவே சொல்லிட்டார்.
என்ன அதை சொல்லியிருக்காரு? பின்னாலே என்னுடைய குமாரனை அனுப்புவேன், அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினால் தான் நீங்கள் பிழைப்பீங்க, அவர் மேலே விசுவாசத்தை வச்சுக்கோங்க. மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற நீதி தான், மனுஷனுக்கு இப்படி தான் நீதி உண்டாகும். இதை தான் அவர் சொல்லி கொடுத்தாரு அன்றைக்கி. அதான் வேதத்தில் போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அழைக்கப்பட்டவனமாக இருந்தால் ஆட்டுக்குட்டி. இயேசுவை அழைக்கும் போது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டவனாக இருந்த ஆட்டுக்குட்டி. அப்போ முதல்ல இதை செய்ய வைக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு வந்தாலும் சரி, இதை செய்கிறத 4500 வருஷத்துக்கு முன்னாலேருந்து செய்துட்டுருக்குறாங்க. ஆபிரகாமுக்கு இது கிளீனாக சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் செய்திருப்பார், கண்டிப்பாக ஈசாக்கும் செய்திருப்பார், யாக்கோபும் செய்திருப்பார். நடுவில் விட்டுட்டாங்க. இதுதான் விஷயம். விட்டாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக செய்திருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாம் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த மெல்கிசேதேக்கு அவங்களுக்கு ஆசாரியர் தானே இருந்தார். அப்போ நம்ம இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உட்கொள்ளும் போது என்னது நினைக்கணும்? இயேசுவின் சரீரத்தை உட்கொள்கிறோம், அவர் ரத்தத்தை உட்கொள்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளுக்குள்ளே டிரான்ஸ்ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு எல்லாம் அவருடைய ரத்தம் தான் ஓடணும். தட் இஸ் அவர் டிஎன்ஏ சேஞ்சஸ். அதாவது earthly DNA will go away, but the heavenly DNA will come. இதை விசுவாசத்தோடு நீங்கள் எடுக்கணும். அதான் இயேசு என்ன சொன்னார்? இதை எடுக்கும்போது இதுவே மெய்யான அப்பம்னார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இதே மெய்யான அப்பம். 2வது அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். எடுத்து பாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஐம்பத்தாறாவது வசனத்தை பாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்ன முக்கியமானது? ஆங்கிலத்தில் வாசிப்போம். John 6th chapter 51st word. I am the living bread which came down from heaven. If any man eat of this bread, he shall live forever. And the bread that I will give is my flesh, which I will give for the life of the world. இந்த பாருங்க, எனி மேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் அவரோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் புசிக்கலாம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனும் அதை புசிச்சா அவனுக்கு ஜீவன் உண்டு. இதை அவர் கேரண்டி பண்ணுறாரு. 2வது, ஐம்பத்தி 6வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் John 6th chapter 56th verse. He who eats my flesh and drinks my blood dwells in me and I in him. இங்கே பாருங்க, இயேசுவோடு இணைந்து நிலைத்து அவர் நமக்குள்ளாகவும் நாம் அவருக்குள்ளாகவும் இணைக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நிலைத்திருக்கிறான். நான் அவர்கள் நிலைத்து இருக்கிறேன். நிலைத்து எப்பவுமே இருக்க முடியும். இது ஒரு பார்க்கணும். இது ஒரு 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் 54வது வசனம். 54, ஆமாம், 3-4 அங்கே இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். John 6th chapter 54th verse. Whoso eats my flesh and drinks my blood has eternal life, and I will raise him up at the last day.
இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. 2 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா நித்திய ஜீவன் எவர் லாஸ்டிங் லைஃப். இந்த லைஃபோட முடிஞ்சு போகிறதில்ல, அடுத்த லைஃப் கண்டினியூட்டி. அது ஒரு கேரண்டி பண்ணுறாரு. 2வது, அவனை கடைசி ஒரு வேளைக்கு இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம சரீரம் போயிட்டு இறந்து போயிருக்கலாம், நித்திரை கொள்ள போயிருக்கலாம், நம்ம மறித்து போயிருக்கலாம். அந்த சரீரத்தையும் கர்த்தர் எழுப்புவார். இதுதான் அவர் கொடுக்குற கேரண்டி. இதை உட்கொள்ளும் போது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போட்டிருக்கோம் 57வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைப்பான். John 6:57th verse. As the living Father has sent me, and I live by the Father, so he who eats me, even he shall live by me. என்னாலே பிழைப்பான். அவருக்குள்ளே இருக்கும்போது அவர் தான் பிழைப்பை கொண்டுடுது. இந்த பிழைப்புன்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அது இன்னொரு இப்போ முடிக்காது, இன்னொரு நாள் விளைக்கிறேன். வெற்றிகரமாக ஜீவிப்பது பிழைப்பு தான் இந்த உலகத்தில். தேவஜனமே நன்றாக கேளுங்க. இந்த ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறதுனால, தேவனுடைய சரீரத்தை அவர் ரத்தத்தை புசிக்கிறதுனால 5 நன்மைகள் வந்து நம்மளை இறங்குது, நம்மளே இறங்குது. நம்ம பிழைக்கிறதே இது தான். we can live successfully. அவரால் பிழைப்போம், நீண்ட காலமும் வாழுவோம். தைரியமாக வந்து புசிங்க. இதில் அபாத்திரனாய் புசிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். எஸ், அது உண்மைதான். அபாத்திரமாக ஏன் புசிக்கிறான்? எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. இப்போ சில பேர் வந்து பயந்துடுவாங்க இது கேட்டோன்னு, இந்த வார்த்தையை கேட்டோம். அபாத்திரமாக புசிச்சா மரணம் வந்துடும். ஏன் அபாத்திரமாக புசிக்கிற? ஆண்டவரோட ரெகுலராக நடந்துட்டு வந்தா ப்ராப்ளமே இல்லையே. சில இடத்துல நேற்று ஒரு பிரசங்கியார் பண்ணுறது கேட்டேன். அது அவர் சொன்னது கரெக்டு தான். ஒருத்தன் வேசிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு, இது நான் சொல்லணும், என் கடமை. ஒருத்தன் ஒரு வேசிக்கிட்ட போயிட்டு வந்து அந்த சரீரத்தோடு ஒன்றாயிட்டு வந்துட்டு இங்கே வந்து கம்யூனிட் பிடிச்சா எப்படி அது ஒத்து வரும்? என்ன ஆகும்? காலி, வியாதி வரும் கண்டிப்பாக. கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே தெரியாது. பட்டுன்னு உட்காரும், ஒரு அடி உட்காரும்போது வேறு மாதிரி ஆகிடும். ஜாகிரதையாக இருங்க. காட்ஸ் வே ஆஃப் லிவிங்னு போட்டிருக்கார் ஆண்டவர். தன்னுடைய வழியை பிழைக்கிறத்தக்கதாக, நம்ம உலகத்தில் வாழத்தக்கதாக வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் வாழறதுக்கு முயற்சி செய்யும். வயசில் வாழுங்க, அவ்வளோதான். இதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தப்பு பண்ணிவிட்டு சாரி பாஸ்டர் அப்படின்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. லெட் மீ ஹானஸ்ட்லி டெல் யூ, ஐ கேன் டூ நத்திங். ஐ எம் ஸ்டாண்டிங் த பொசிஷன் ஆஃப் வாட் எவர் ஹீ டெல்ஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்ல முடியும். நான் அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இங்கே இருக்கிறேன். அதனால் அதை சொல்லிடுறேன். நான் க்ளீனாக தயவுசெய்து உங்கள் வழியை நான் சரிப்படுத்துக்கோங்க. இஷ்டத்துக்கு பண்ணிடலான்றது அதெல்லாம் தவறுது. அதுதான். அதனால் பயந்துட்டு போசிக்காதில்ல. அப்போ தப்பே செய்யாதுங்க, தவறான காரியத்தை செய்யாதீங்க. ஏன்? அப்போ இணைந்திருக்கிறான்னு சொன்னபோது இயேசுவோட இணைந்திருக்கவன் எப்படி வேசிக்கிட்ட போவான்? கொஞ்சம் கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையே சொல்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபித்து கடந்து செல்லலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. இப்போ ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் உண்மை உள்ள தேவனே, வானத்துக்கு பூமி காண்டவரே, கர்த்தாவே, தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்துகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை காப்பாற்றுப்பா. எங்கள் தகுதினால் அல்ல, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை காப்பாற்று கர்த்தாவே. சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி செய்து
எங்கள் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய எதிரிகள் எங்கள் போஜனத்தை புசிக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. இதே இந்த நாளில் எவ்வளோ வியாதியஸ்தர் இருக்கிறார்களோ அவருக்காக ஜெபிக்கிறோம். பில்லி சூனியம், மந்திரக்கட்டு, பேயின் தொல்லைகள், பிசாசின் தொல்லைகள் எல்லாற்றிலும் இருக்கிற மக்களுக்காக வருகிறோம் அப்பா. என் தேவனாய கர்த்தா, அவர்களை நீ தொடுவீராக. இந்த காட்டுகளை அவிர்த்து விடும் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படியும் போது என் தேவனாய கர்த்தருடைய வல்லமையோட கரம் சென்று அந்த கட்டுகளையும் சாபங்களையும் மாற்றி போட்டுட்டோம் அப்பா. ஆசீர்வதியும். உண்மை நோக்கி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளப்பா, வேதனைகளோடு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமது சமாதானத்தையும் உமது சந்தோஷத்தையும் அவர்கள் காணும்படி செய்யும் அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.